இது தேர்ஸ்டேயோட மினி விலாக் தான். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்க்ரம்பிள்ட் எக் தான் பண்ணியிருந்தோம். அது கூடயே கேப்சிகம், ஆனியன் அதுக்கப்புறமா கார்ன் எல்லாம் போட்டு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்க மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொரியண்டர் லீஃப் நம்ம வாங்கும்போது அதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் இல்லைனா கிளாஸ் கண்டெய்னர் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி அதோட ரூட் வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னா 2 வீக்ஸ் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அப்போ வந்து இந்த பிரியாணி எசன்ஸ் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எப்படி இதெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்கன்னு தெரில, எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ அதனால் இனிமேல் வெளியில் போய் பிரியாணியை சாப்பிடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கே வந்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் ஹெல்த்தியே கிடையாது, ஃபுல்லாக அன்ஹெல்தி தான். இன்றைக்கி வந்து 0 ஆயில் சட்னி தான் பண்ண போகிறேன். 2 வந்து பெரிய வெங்காயம், அது கூட வந்துட்டு 3 தக்காளி. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்து வச்சுக்கணும். வரமிளகாய் நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா எந்த இடத்துல அவங்க காய போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே வச்சு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். லைட்டாக சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக சட்னி ரெடி ஆயிரும். அவ்வளோதான்.